இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து நான் குயிக்காக ஒரு ரைஸ் வந்து செய்ய போகிறேன். அது என்ன ரைஸ் வந்து நான் செய்யல உங்களுக்கு காட்டி செய்கிறேன்னு பாருங்க. சட்டியெல்லாம் நல்லா ஹீட் ஆகினா பிறகு அதுக்குள்ள வந்து நெய் விட போகிறேன். நெய் வந்து உண்மையாக நல்லா வாசமாக இருக்கும் ரைஸுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்களா அதுக்குள்ள நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு ஒருக்கா கொஞ்சம் நேரம் வதக்க போறேன். ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா பிறகு பார்த்தீங்களா நான் வந்து அதுக்குள்ள உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்களா இதோட கேரட்டும் கொஞ்சம் ஆட் பண்ண போறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட போறேன். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ள நான் கரம் மசாலா போடுறேன். இதுக்குள்ள பார்த்தீங்களா ஒரு 2.5-3 ஸ்பூனு கிட்ட நான் கரம் மசாலா போடுறேன். லைட்டாக குக் ஆகும் மட்டும் மூடி விட போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சாதா வதங்கின உடனே நான் ஒரு குட்டி கப்பால் வந்து 3 கப் ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். 3 கப் அரிசிக்கு நான் 6 கப் தண்ணி விட்டேன்னா ஏன்னு சொன்னால் இதுக்குள்ள உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் இருக்குது, அது அவியறதுக்கும் தண்ணி தேவை. ஸோ இப்போ 6 கப் தண்ணி விட்டேன் நான். அதுக்கு வந்து இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு ஆல்வேஸ் உங்களுக்கு தேவையான அளவே நீங்கள் உப்பு பாருங்க. நீங்கள் இப்போவே உப்பை வந்து டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜ்லேயே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடிவாக்க மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நான் மூடி விட போகிறேன். மூடி நல்லா ஹையில் விட்டு கொதிக்க வச்சுட்டு பிறகு தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வந்தா பிறகு நீங்கள் இப்போ குறைச்சிட்டு அடுப்பை மாற்றிட்டு சின்ன அடுப்பில் வச்சுட்டு ஒன்றில் நல்லா குறைச்சி விட்டுட்டு மூடி விட்டுருக்கிறேன். இப்போ வந்து லைட்டான லோ ஃப்ளேமில் வந்து குக் ஆகி ரைஸ் ரெடி ஆகிரும். ரெடியாக விட்டுச்சு நான் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அது என்ன பதத்தில் வந்திருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளால ஸ்டீம் வந்து வெளியில் போகாமல் ஒரு டிஷ்யூவால் வந்து அந்த ஸ்டீமை வந்து அடைச்சி வச்சிருக்கிறேன். அப்போ ஸ்டீம் வெளியில் போகாமல் வடிவாக உள்ளுக்குள்ள இருந்தே குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த ரைஸ் ரெடி. குயிக் அண்ட் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரைஸ் வந்து ரெடி. அழகான ரைஸ் எவ்வளோ அழகா இருக்குது. அந்த ரைஸ் எப்படி பதமாக குக் ஆகிருக்குதுன்னு பாருங்க. ஒரு ரைஸாக வேற உளுந்து கொண்டு வருது. நான் வந்து 3 ஸ்பூன் தான் கரம் மசாலா போட்டேன் நான். பட் நீங்கள் கரம் மசாலா போடும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணி விடையக்குள்ள உப்பு டேஸ்ட் பண்ணிக்கல கரம் மசாலாவும் டேஸ்ட் பண்ணிட்டு ஃப்ளேவர் காணுமான்னு பாருங்க. அந்த ஃப்ளேவர் காணாட்டிக்கு நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூடவே ஆட் பண்ணலாம் கரம் மசாலா. அது ஃப்ளேவருக்கு தானே நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். இதுதான் இந்த ரைஸ். எல்லாம் செஞ்சு பாருங்க. சரியான குயிக் ரைஸ். அவியற மட்டும்தான் டைம், வேற டைமே இல்லை. உருளைக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன 1 minute 2 minutes அவ்வளோவே காணும் உருளைக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு. மற்றது ரைஸ் அவியற டைம் மட்டும்தான். அதுதான் இந்த ரைஸ் இந்த டைம். குயிக்காக செய்யலாம். நீங்கள் இதுக்கு உங்களுக்கு கறி கூட தேவையில்லை. நீங்கள் பச்சை மிளகாய் நிறைய போட்டிங்களா இதுக்கு உங்களுக்கு கறி கூட தேவையில்லை. இதே தனியாக ரைஸாகவே சாப்பிடலாம். இதுக்கு உங்களுக்கு நிறைய கறியே தேவையில்லை. இப்படி ஒரு பீன்ஸில் ஒரு உப்பு அவியல் வச்சாலே காணும். கரம் மசாலா ரைஸ் அண்ட் பீன்ஸ் உப்பாவியல். பீன்ஸ் உப்பாவியலை பாருங்க இப்படி இருக்குண்டு எண்ணெய் எல்லாம் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சேன்னா. ஸோ லுக் இந்த நல்லெண்ணெயில் எப்படி வடிவாக வதங்கி போயிருக்குது. தேர்ஸ்டே ஃப்ரைடே நீங்கள் சைவம்னு சொல்லி சொன்னால் ஒரு நாளைக்கு இந்த சாப்பாடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையில வர்த் இட். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு உண்மையிலேயே வர்த். இந்த பீன்ஸ் உப்பாவியலும் இந்த ரைஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் எப்போ ஒரு நாளைக்கு வெஜ்ஜாக இருக்கிற டேயில் இது ரெண்டுமே காணும். டைம் சேவிங் அண்ட் டேஸ்டான டிஃப்ரெண்டான ஒரே வதக்கி தாளித்து கொட்டி சோறு கறி சாப்பிட்றது ஒரே டேஸ்ட்லேயே நெடுகளும் சாப்பிட்றத விட இது சம்திங் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். ஈஸி குயிக்காக குக் பண்ணிடலாம். சம்திங் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். இந்த பீன்ஸ் உப்பாவியல் வந்து என் ஃபேவரட். வந்து வீக்லி ட்வைஸ் அண்டாலும் இந்த வீட்டை இந்த பீன்ஸ் உப்பாவியல் இருக்கும் செய்கிறேன்னா. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு
சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து இந்த இதே போஸ்ட்ல தேடி கண்டுபிடிச்சு இதுக்கு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாவே நல்லா இருக்குது.